கோமல் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. நம்ம வந்து நிலா நிலா என்ன பண்ணாங்க, ஜன்னல் பக்கமாக பார்க்குறாங்க. பார்த்தா கோமல் வந்து இரியா, நான் போய் இப்போ போய் காசு எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம இப்போவே வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உடனே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. உடனே கோமல் வந்து உள்ளே போகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறாங்க நம்ம நிலா. யாருக்கு காசு எடுத்து போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. பார்த்தா வந்து கோமல் வந்து காசு அந்த டங்கு பெட்டிலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்து வந்து மறைச்சி எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக நிலா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. காட்ட போகிறீங்களா அப்போ இல்லையா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க கீழே அந்த காசு விழுந்துருது. பார்த்தோம் நிலா செம டென்ஷன் ஆகிறாங்க. சரி நீங்களாம் மனுஷங்களா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் சும்மா தான் எடுத்தேன் ரங்க பெட்டியை, தெரியாமல் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை செய்வீங்க, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னோடனே, இங்கேப்பா ரொம்ப பேசாத, மரியாதையே நகர்ந்துட்டு, இல்லை நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு காசை பெய்யுது அப்படியே வந்து எடுக்க பார்க்குறாங்க. நிலா வந்து இங்கே பாருங்கள், இந்த காசை எடுத்திங்கன்னா அவ்வளோதான்றாங்க. நிலாவுக்கு அவங்களுக்கு செம்மையாக போயிட்டு வருது. 2 பேருமே அப்படியே கை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ நிலாவை செம்மையாக தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோமல் வந்து காசு எடுத்துகிட்டு ஓட பார்க்குறாங்க. கரெக்டாக நிலா பயங்கரமாக கத்துறதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்கள பிடிங்க பிடிங்க நிலா கத்துறாங்க. உடனே வந்து வந்துட்டியா அப்படின்னு கோமலும் அவரும் வந்து தப்பிக்கிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக எல்லாரும் வந்து அவங்கள போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வந்து பல்லவன் கேட்குறாரு. உடனே வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறாங்க கோமல். அது வந்துப்பா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன், இந்த இந்த இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நிலா வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவருக்கு காசு கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுங்க, வீட்டில் இந்த காசை திருடிட்டாங்க அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் அம்மா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. உன் அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாளா, அவள் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, உன் அம்மா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற, நீ எப்படா பார்த்த உன் அம்மாவை, இப்போ ஒரு 4 நாளாக பார்த்துட்டு இருக்கியா அந்த கதையா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நடேசன் சொன்னோன்னே, நடேசன் வந்து ஏண்டி எவ்வளோ தைரியமாக தான் என் வீட்டிலேருந்து திருடுவேன், இவன் சொல்லி கொடுத்தானா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. உடனே வந்து அப்பா அமைதியாக இருங்கப்பா சொல்லிட்டு தடுக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அடுத்து வந்து இந்த ஆள் யாருப்பா அப்படின்னோடனே, யாருன்னு ஏன்பா பல்லவா, உன் அம்மா மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறல, இப்போ நான் கை வைக்கலப்பா, நீ ஏன் இந்த ஆள் யாருன்னு உன் அம்மா கிட்டே கேளு, அவள் சொல்லுவா அப்படின்னோடனே அப்படியே வந்து அதிர்ச்சி அடைய பல்லவன் போய்ட்டு, அம்மா உண்மையிலே நீங்கள் காசு திருட்டீங்களா, இந்த ஆள் யாருமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமல் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. சொல்ல மாட்டா, சொன்னா எப்படி, உன்கிட்ட எப்படியெல்லாம் போய் சொல்லி நடிச்சா, அப்படியே அவள் நல்லவ மாதிரியும் நான் தான் கெட்டவ மாதிரியும், நான் தான் கொடுமைப்படுத்தி அவளை அமிச்ச மாதிரியும், அந்த அந்த இவ இங்கே இருந்தால் இந்த உலகத்திலே அவள் இருக்க முடியாதுன்ற மாதிரியும் என்னெல்லாம் சொன்னா, என்னெல்லாம் ட்ராமா போட்டா. நீ என்ன சொன்ன, இதுக்கப்புறம் என் அம்மா மேலே கை வச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சொன்னியா இல்லையா, இப்போ கேளுப்பா, இந்த ஆள் யாருன்னு கேளு, ஏன் படத்தை எடுத்தான்னு கேளு, என்ன விஷயம்னு கேளு, இந்த வீட்டுக்கு இவ ஏன் வந்திருக்கா தெரியுமா, இந்த படத்தையே ஆட்டையை போட தான். இது மட்டும் கிடையாது, இவ பிள்ளை பாசத்தில் வந்திருக்கான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னேன். எதுக்குமா இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக அழறாரு. எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. பல்லவா அழாதரா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னோடனே நிலா வந்து சே நீ எல்லாம் ஒரு மனுஷியா, ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, பெத்த பிள்ளை இவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன், ஆனால் பெத்த பிள்ளையோட உனக்கு இந்த ஆள் தான் முக்கியமாக போச்சா, சே நீ எல்லாம் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நிலா, உனக்கு இவளை பற்றி தெரியாதுமா, அதனால தான் இந்த விஷயத்துக்காக நீ வந்து திட்டுற, இன்னும் இவளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சால் நீங்களாம் என்னென்ன சொல்லுவீங்களோ தெரியலையே, சொல்லுங்கப்பா இந்த ஆள் யார், என்ன தானப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேட்குறாரு. சொல்கிறேன்டா, கல்யாணம் வந்து உன் அம்மாவை நான் பண்ணிட்ட அப்புறம், நான் அதுக்கப்புறம் உன் அம்மா போய் சேர்ந்துட்ட அப்புறம் என்னால் உங்களெல்லாம் வளர்க்க முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு பொண்ணு இந்த கூட இருந்தால் நல்லாயிருக்கும், பார்த்துக்கிறதுக்கு செய்கிறதுக்கு, நான் லாரி ஓட்ட போயிடுவேன், அதனால் வேறு வழி இல்லாமல் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா, ஆனால் இவள் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தா, பல்லவன் பிறக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தா, அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வேற ஒருத்தர் கூட பழக ஆரம்பித்தா, இதோ இவன் கூட தான், இவனும் இவளும் சுத்தாத இடம் பாக்கி இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருந்தாங்க, இதை தட்டி கேட்ட என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, வீட்டு வேலையும் செய்ய மாட்டா, உங்களை யாரையுமே பார்த்துக்க மாட்டா, உங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு போட மாட்டா, இந்த மாதிரி பண்ணி இந்த ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், இவங்களுக்குலாம் வடிச்சு போடணும்னு என் தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா, இந்த மாதிரி உங்களெல்லாம் கொடுமைப்படுத்துது என் கண்ணாலேயே நான் பார்த்தேன், அதுக்கு மேலே தான் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அந்த ஆள் கூட நான் போகிறேன், உன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் கூடவே போயிட்டா. சின்ன குழந்தை உன்னை கதற விட்டுட்டு போயிட்டா, இதுதான் நடந்தது அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி, நீ எல்லாம் ஒரு தாயா இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க நம்ம நிலா பார்த்து.